அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஷுஹதா மா பஅத். قال الله تعالى في الكلام القديم وفي الفرقان المجيد لقد كان لكم في رسول الله أسوة حسنة. صدق الله ومولانا العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم من زار قبري بعد مماتي فكأنما زارني في حياتي أو كما قال عليه الصلاة والتسليم. கோவை மாநகர ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஹஜ்ஜினுடைய இந்த வகுப்பிற்கு சிறப்பான முறையில் ஹஜ்ஜினுடைய முக்கியமான அந்த 5 நாட்கள் இப்படியெல்லாம் அமல் செய்ய வேண்டும் என்ற அழகானதொரு உரை நிகழ்த்தி இருக்கிற கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய மூத்த பேராசிரியர் பெருந்தகை ஹசரத் அவர்களே, எங்களுக்கெல்லாம் ஆசானாக இருக்கிற மன்புல் உலூம் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் ஹலரத் கிப்லா அவர்களே, முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற ஆலிம் உலமா பெருமக்களே, சிறப்பான முறையில் இவ்வாண்டு ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு வருகை தந்து மிக கவனத்தோடு அமர்ந்திருக்கிற ஹாஜிமார்களே, ஹாஜிமாக்களே, எல்லோருக்கும் ஆரம்பமாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹஜ்ஜை குறித்து அழகான ஒரு வகுப்பை தேவையான முறையில் மிக ரத்தின சுருக்கமாக மிக எல்லோருக்கும் புரியும்படியாக உங்களுக்கு ஹசரத் அவர்கள் உரை நிகழ்த்தி இருக்கிறார்கள். நான் மதீனாவை குறித்து சில விஷயங்களை சுருக்கமாக சொல்லி ஒரு 10 நிமிடத்தில் என்னுடைய உரையை முடித்து நிறைய பேர் கேள்வி கேட்க வேண்டும், சந்தேகங்களை கேட்க வேண்டும் என்று தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு வழிவிடும் வகையில் என்னுடைய உரையை நான் சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, மதீனா மதீனா நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிற புனிதம் நிக்க உலகத்திலேயே ஆக உயர்ந்த இடம் மதீனா. மார்க்க அறிஞர்களிடத்தில் ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. மக்கா சிறந்ததா, மதீனா சிறந்ததா? மக்கா எந்த வகையில் சிறந்தது, மதீனா எந்த வகையில் சிறந்தது? அதிகமான மார்க்க அறிஞர்கள் மதீனாவைத்தான் அதிகம் சிறப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். உலகத்திலேயே வைத்து ஒரு இடம், அது சொர்க்கத்தினுடைய இடம் என்று சொல்லப்பட்டது மதீனாவிலே இருக்கிற ரவுலா. மாபைன பைத்தி வ மிம்பரி ரவுலத்தும் மின் ரியாதல் ஜன்னா, என்னுடைய வீட்டிற்கும் என்னுடைய மெம்பருக்கும் இடைப்பட்ட இடம் சொர்க்கத்தினுடைய இடம் என்று பெருமானார் இந்த பூமியிலேயே வைத்து சொர்க்கம் என்று சொல்லப்பட்ட பகுதி மதீனா ரவுலாவனுடைய பகுதி. இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் அங்கே சென்று நல்லமல்கள் செய்து பெருமானாருடைய அன்பையும் பாசத்தையும் ஷஃபாத்தையும் பெறுகிற பெரிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நமக்கு வழங்கிடுவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜினுடைய சட்டத்திற்கும் மதீனாவிற்கும் சம்பந்தமில்லை. ஆனால் மதீனா பார்க்க வேண்டிய மிக முக்கியமான நகரம். இஸ்லாமிய வரலாறு, அதிகமான வரலாறு மதீனாவோடு சம்பந்தப்பட்டது. மக்காவில் பெருமானார் 53 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். 53 ஆண்டு கால வாழ்க்கையில் கடைசி ஹிஜ்ரத் செய்து மக்காவை விட்டும் வெளியேறுகிற போது முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை வெறும் 300 400 பேர் தான். பெருமானார் 13 ஆண்டு காலம்
40 வயதிலிருந்து 53 வயது வரை மக்காவில் இருந்து இஸ்லாமிய பிரச்சாரம் முன்னெடுத்து இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து அதனுடைய கடைசி இறுதி முடிவு வெறும் 300 400 பேர் தான். ஆனால் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் வெறும் 10 ஆண்டுகள் வாழ்ந்த பெருமானார் மரணிக்கிற போது 1,00,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை உருவாக்கினார்கள். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி மதீனாவோடு சம்பந்தப்பட்டது. இது முதல் செய்தி. இரண்டாவது, மதீனாவை பொறுத்தவரை நாம் இன்றைக்கு அமல் செய்கிற நிறைய தொழுகையினுடைய சட்டங்களாகட்டும், நோன்புனுடைய சட்டங்கள், ஹஜ்ஜினுடைய சட்டங்கள், இன்ன பிற எல்லா சட்டங்களும் 90% சட்டங்கள் எல்லாமே மதீனாவில் இறக்கப்பட்ட சட்டங்கள். குர்ஆனை ஈஸியாக 2ஆக நீங்கள் பிரிக்கலாம். 1 மக்காவில் இறங்கிய வசனம், 2 மதீனாவில் இறங்கிய வசனம். மக்காவில் இறங்கிய வசனங்கள் எல்லாம் அல்லாஹுவை குறித்து மட்டும் பேசுகிற வசனம். இலாஹுக்கும் இலாஹு வாஹித் லா இலாஹ இல்லாஹு ரஹ்மானுர் ரஹீம், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம், குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹுவை குறித்து பேசுகிற வசனங்கள் மக்காவில் இறங்கிய வசனங்கள். மதீனா நம்முடைய இஸ்லாமிய சட்ட தொகுப்புகள் இறக்கப்பட்ட அதிகமான நிகழ்வுகள் மதீனாவில் வைத்து நடந்திருக்கிறது. இது 2வது செய்தி. 3வது, மக்காவை விட மதீனாவில் தான் அதிகம் பார்க்க வேண்டிய இடங்கள் மதீனாவிலே தான் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய யுத்தங்கள் என்று சொல்லப்பட்ட மொத்த யுத்தங்கள் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட யுத்தங்கள், சிறிய பெரிய என்று 60க்கும் மேற்பட்ட யுத்தங்கள். இந்த எல்லா யுத்தங்களும் மதீனாவோடு சம்பந்தப்பட்டது. மதீனாவில் இருந்துதான் பிரபலமாக பேசப்படுகிற பத்ர் யுத்தம் மதீனாவில் இருந்து துவங்கியது. அதற்கு அடுத்த ஆண்டு உஹது யுத்தம், அதற்கு அடுத்த ஆண்டு பத்ருல் குப்ரா, அதற்கு அடுத்த ஆண்டு ஹந்தக், அதற்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் சின்ன யுத்தங்கள் முதற்கொண்டு பெருமானாருடைய கடைசி யுத்தம் வரை எல்லாமே மதீனாவோடு சம்பந்தப்பட்டது. மக்காவில் இருக்கிற வரை எந்த யுத்தங்களும் இல்லை. எனவே நீங்கள் மதீனாவை குறித்து நீங்கள் தெரிந்தால்தான் அந்த மண்ணில் கால் வைக்கிற போது நம்முடைய உடம்பு சிலிர்க்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய விருட்சியம், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி, இஸ்லாத்தினுடைய மர்கஸ் என்பது இந்த மதீனா. பெருமானார் அழகாக சொன்னார்கள், யா அல்லாஹ், எல்லா நபிமார்களும் இப்ராஹிம் நபி முதற்கொண்டு மக்காவை கண்ணியப்படுத்தினார்கள், மக்காவை சிறப்புப்படுத்தினார்கள். யா அல்லாஹ், எனக்கு நீ மதீனாவை சிறப்பாக்கித்தா, எனக்கு மதீனாவினுடைய பிரியத்தை தா, மதீனாவை நீ கண்ணியமாக ஆக்கித்தா. பெருமானார் கேட்ட துவா, அந்த துவாவினுடைய பலன்தான் நாம் மதீனாவுக்கு செல்ல இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் பேசிய ஹஜ்ரத் அவர்கள் ஹஜ்ஜிலே இருப்பார்கள். ஏறக்குறை இன்ஷா அல்லாஹ் நாமும் ஹஜ்ஜிலே இருப்போம். ஆனால் நீங்கள் எண்ணிவிடக்கூடாது, அங்கே வைத்து சந்திப்பதற்கான அந்த சந்திப்பு என்பது ரொம்ப அபூர்வம். பல நாட்டு மக்கள் இந்த வருடம் ஹஜ்ஜிக்கான சவுதி அரசாங்கம் கொடுத்திருக்கிற கணக்கு கிட்டத்தட்ட 60 லட்சம் பேரை அனுமதிப்பதாக சவுதி அரசாங்கம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 60 லட்சம் மக்களில் ஒருவரை ஒருவர் சந்திக்கிற வாய்ப்பு மிக மிக குறைவு. எனவே மதீனாவை குறித்து இங்கேயே நாம் ஏறக்குறைய அதனுடைய மகத்துவங்களை, அதனுடைய சிறப்பை, மாண்பை தெரிந்து கொண்டு நாம் சென்றால் உண்மையில் மதீனா நமக்கு நல்ல மாற்றங்களை உருவாக்கும். என்ன மாற்றங்கள்? என்னுடைய பேச்சினுடைய கடைசி சுருக்கம் இதுதான். மதீனாவை விட்டும் நீங்கள் வெளியேறுகிற போது பெருமானார் எப்படி பரிசுத்த உள்ளத்தோடு இருந்தார்களோ அந்த உள்ளத்தோடு நீங்கள் மதீனாவை விட்டும் வெளியேறினால் நம்முடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்ட பரிபூரணமான ஹஜ்ஜாக ஹஜ்ஜினுடைய சுவையை உங்களால் சுவைக்க முடியும். மதீனாவிற்கு சென்று எந்த மாற்றங்களும் ஏற்படவில்லையானால்
எந்த விதமான குணங்களும் நமக்கு மாற்றம் ஏற்படவில்லையானால் மதீனா நாம் எந்த பலனையும் அனுபவிக்கவில்லை என்பது அதனுடைய கருத்து. அதனால்தான் ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்கு பிரத்யேகமாக சொல்வார்கள், ஹஜ்ஜினுடைய முன்பாக செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்று, எல்லோரிடத்திலேயும் பொருத்தம் பெற்றுவிட்டு ஹஜ்ஜுக்கு வாருங்கள். எல்லோரிடத்திலேயும் பேசாத, படியேறாத, பல நாள் துரோகியாக இருக்கிற, பல நாள் பார்த்தால் சலாம் சொல்லாத, முகம் கொடுக்காத யாராக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜுக்கு வருகிற போது எல்லோருடைய பொருத்தத்தோடு நீங்கள் ஹஜ்ஜுக்கு வர வேண்டும். அப்படி ஹஜ்ஜுக்கு வந்தால்தான் அந்த ஹஜ்ஜி உங்களுக்கு பலனளிக்கும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிற அழகான ஒரு முக்கியமான ஹாஜிகளுக்கான ஒரு முக்கியமான டாஸ்க். இது நிறைவேறாமல், பேசாமல், சொல்லிக் கொள்ளாமல், வெளியிலே யாரிடத்திலேயும் சண்டை போட்டவர்களிடம் எந்த விதமான ஒரு தொடர்பையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் வெறுமனே ஹஜ்ஜுக்கு வந்தால் இந்த ஹஜ்ஜி நமக்கு எந்த பலனையும் தராது. எனவே இந்த ஹஜ்ஜி நமக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்க வேண்டும். பெருமானாருடைய அழகான குணங்கள் நாம் கடைபிடித்து விட்டு பெருமானார் காட்டிய உயர்ந்த குணங்களோடு நாம் வெளியேறினால் உண்மையில் இந்த ஹஜ்ஜி நமக்கு நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். மதீனாவை பொறுத்தவரை எனக்கு முன்னால் பேசிய ஆசிரியர் பெருந்தகை அவர்கள் சொன்னதை போல மதீனா சிறந்த பூமி. மக்கால நிறைய சலசலப்பை பார்ப்பீர்கள், காய்ச்சி மூச்சுன்னு இருக்கும். ஆனால் மதீனா அமைதியான நகரம். மதீனா மிக மிக சாந்தமான பூமி. ஹதீஸில் வருகிறது, 40 வக்துகள் மதீனாவில் நீங்கள் தொழுதால் இதுக்கும் மினன் நிஃபாக், நீங்கள் நயவஞ்சகத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியாக்கப்படுவீர்கள். முனாஃபிக் என்கிற அந்த பட்டியலிலிருந்து நீங்கள் வெளியாக்கப்படுவீர்கள். அல்லாஹ் நம்மை பரிசுத்த ஈமானோடு ஆக்குவதற்கான சிறந்த வாய்ப்பு மதீனா. 40 வக்து தொழுகிற அளவிற்கு நமக்கான வாய்ப்பு அங்கே கிடைக்கும். கடந்த ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டு ஹஜ்ஜுக்கு சென்றபோது சில நிறுவனங்களின் மூலமாக சில நெருக்கடிகள், அதிலும் குறிப்பாக மதீனாவில் வைத்து 7 நாள் தான் எங்களுக்கு கிடைத்தது. கடைசி ஒரு நாள் கிடைக்க வேண்டும் என்று கிடைக்க ஒரு அரசாங்கத்துடைய ஒரு நிர்பந்தம், வெளியேற வேண்டும், மதீனாவை விட்டும் நீங்கள் புறப்பட்டு நீங்கள் செல்ல வேண்டும் என்று அரசாங்க உத்தரவு. ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்லப்பட்ட போது எங்கள் ஹாஜிகளில் சில பேர் கண்ணீர் மல்க அழுத காட்சியை எங்களால் பார்க்க முடிந்தது. கண்ணீரை விட்டு கண்ணீரோடு இந்த 40 நாட்கள் தொழுக வேண்டும் என்கிற ஆசையோடு வந்தோமே என்ற அந்த கண்ணீருடைய காட்சி, அதைவிட பெருமானாருடைய ரவுலாவிற்கு சலாம் சொல்வதற்காக வேண்டி எல்லா ஆஜிகளையும் அழைத்து கொண்டு நாங்கள் சென்றோம். எங்களோட கேரளாக்காரர் ஒரு தம்பதியினர் எங்களோடு இருந்தார்கள். அவர்களோடு நாங்கள் பெருமானாருக்கு சலாம் சொல்ல பாபு சலாம் வழியாக உள்ளே நுழைகிறோம். பெருமானாருடைய அந்த ரவுலா இருக்கிற அந்த இடத்துக்கு பக்கத்தில் போயிட்டோம். பக்கத்தில் போன உடனேயே வந்த கேரளாக்காரர், கேரளாவை சார்ந்தவர், திடீரென்று கடுமையாக அழ ஆரம்பித்தார். அழுவது சாதாரண அழுகை இல்லை, பயங்கர சப்தத்தோடு காய்ச்சி மூச்சின்னு அழுகிறார். அவர் அழுத அழுகையை பார்த்தபோது எங்களுக்கு பயமாக இருந்தது. அவர் அழுது கொண்டே சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த பாவி எப்படி உங்கள் முன்னால் வர முடியும்? எவ்வளவு பாவம் செய்த பாவி, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால் எப்படி வந்து நிற்க முடியும் என்று அவர் அழுத அந்த அழுகை உடன் இருக்கிற எல்லோரையும் முடிசில் இருக்க வைத்து விட்டது. அதுதான் ஈமான். அவருடைய மனைவி சொன்னார்கள், பெரிய தொழுகையாளி எல்லாம் இல்லை, பெரிய நோன்பாளி எல்லாம் இல்லை, இருந்தாலும் பெருமானாரின் மீது அளவு கடந்த அன்பு அந்த அழுகைக்கான காரணம். அந்த அன்பு நமக்கு இருக்க வேண்டும். மதீனாவிற்கு சென்றோம். சில நேரங்களிலே சில நிறுவனத்தார்கள் செய்கிற சில மோசமான காரியங்கள்,
மக்காவில் இருக்கிற போது சில நிறுவனத்தார்கள் செய்கிற சில தேவையில்லாத காரியங்கள். மதீனால எல்லாம் ஒன்றும் இல்லை, மதீனாவுக்கு எந்த சிறப்பும் இல்லை, சும்மா மதீனாவுக்கு போகிறோம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பக்கத்தில் இருக்கிற மதீனாவை பார்த்துட்டு வந்துடலாம், அதுக்காக வேண்டிதான் கூட்டிகிட்டு போகிறோம், வேற எந்த சிறப்பும் மதீனாவுக்கு இல்லை என்று பட்ட வருத்தனமாக மிக அறியாமையில் பேசுகிற சில மோசமான நபர்கள் இருக்கிறார்கள். எனவே ஹாஜிகள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். நாம் ஹஜ்ஜுக்கு செல்வது ஒரு வகையான ஒரு நன்மையை பெற்றுத்தரும். ஆனால் மதீனாவிற்கு செல்வது பெருமானாருடைய ஷஃபாஅத்தை பெற்றுத்தரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன்சார கபரி ஃபக்கத் வஜபத் ஷஃபாஅத்தி, யார் என்னை ஜியாரத் செய்ய வந்தார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் உறுதியாக ஆகிவிட்டது என்றார்கள். எனவே பெருமானாருடைய உயர்ந்த ஷஃபாஅத்தை பெறுகிற அந்த நல்ல எண்ணத்தோடு மதீனாவிற்கு செல்ல வேண்டும். செல்வதனுடைய ஒழுக்கங்கள், அங்கே சென்றால் இருக்கிற வரலாற்று சிறப்புகள் நிறைய மணி நேரம் சொல்லலாம். குறிப்பாக மதீனாவிற்கு செல்லுகிற போது நல்ல புதிய ஆடையை ஒன்றை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகத்தை நாம் பார்க்க செல்கிறோம். நன்றாக குளித்து புதிய ஆடை உடுத்தி கண்ணுக்கு சுருமா போட்டு நல்ல அத்தரை போட்டு பெருமானாரை முதலாக சந்திக்க செல்கிற போது சலவாத்துக்களோடு போய் பெருமானாரை சந்திக்க வேண்டும். ஹஜ்ஜிலே வைத்த ஹரமிலே உங்களுக்கான இபாதத்துகளுடைய அந்த வழிமுறைகளில் நீங்கள் அதிகம் குர்ஆனை ஓத வேண்டும் என்று மக்காவிலே இருக்கிற போது சொல்வார்கள். ஆனால் மதீனா எப்படியாவது பெருமானாருக்கு 1,00,000 செலவாத்துக்களை ஓதி அங்கே போய் நீங்கள் துவா செய்ய வேண்டும். இப்பிருந்தே அந்த 1,00,000 செலவாத்துக்களை ஓத தயாராகி கொள்ள வேண்டும். பெருமானாரை சந்திக்கிற கடைசி அந்த ஆரம்ப நேரம், யா ரசூலல்லாஹ் உங்களின் மீது 1,00,000 செலவாத்துக்களோடு யா ரசூலல்லாஹ் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி பெருமானாருடைய அந்த உயர்ந்த சன்னிதானத்திலே நின்று கொண்டு பெருமானாருக்கு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ் என்று சொல்லுகிற போது நம்முடைய கண்களில் இருந்து கண்ணீர் கொட்ட வேண்டும். அப்படி கொட்டினால் அது ஈமானுடைய அடையாளம். அப்படி வந்து நின்று கண்கலங்கி பெருமானாருடைய ரவுலாவிற்கு முன்னால் நிலை குலைந்து போனால் அது ஈமானுடைய அடையாளம். எத்தனையோ சஹாபாக்கள் மதீனாவை பார்த்து பெருமானாருடைய மகத்துவத்தில் சொக்கி போன, மயங்கி போன, அதிலேயே உயிரை நீத்த எத்தனையோ வரலாற்று சிறப்பு மிக்க ஈமான் கொண்டவர்கள் உண்டு, இறை நேசர்கள் உண்டு. கடைசியாக மதீனாவை பொறுத்தவரை எந்த மோசமான செயல்களும் மதீனாவில் நாம் செய்துவிடக்கூடாது. மிக கவனத்தோடு மதீனாவில் இருக்க வேண்டும். ஹஜ்ஜில் இருக்கிற போது, எஹ்ராமில் இருக்கிற போது எவ்வளவு பேணுதலாக, எவ்வளவு கவனமாக, எப்படி தொழுகைகளில் கவனத்தோடு இருந்தோமோ அதே போல மதீனாவில் மிகுந்த கவனத்தோடு அந்த தொழுகைகளில் பிடிப்பதிலேயும் முதல் சஃபை அடைவதிலேயும் பெருமானாருக்கு சலாம் சொல்வதிலேயும் அங்கே இருக்கிற வரலாற்று சிறப்பு மிக்க காண கண்கோடி வேண்டும் என்பார்களே, அது மக்காவுக்கு பொருந்தும். காண அதைவிட கண் வேண்டும் மதீனாவை பார்க்க. உள்ளே ரவுலாவிற்குள்ளே சென்றால் பார்க்க வேண்டிய இடங்கள் மட்டும் சுமார் 18 இடங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் சொல்ல முடியாது. உஸ்துவானா என்கிற தூண்கள் இருக்கிறது. தூண்கள் மட்டும் பிரபலமான தூண்கள் 8 தூண்கள் இருக்கிறது. பக்கத்திலே பெருமானாருடைய வீடு, அசாபு சுஃபாக்கள் அமர்ந்த இடம், பெருமானாருடைய மெம்பர், உயர்ந்த இடங்கள், இவைகளெல்லாம் பார்க்க வேண்டிய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள். அங்கே உள்ளே சென்று அந்த ரவுலாவிலே தொழுகக்கூடிய பாக்கியம் கேட்டு அல்லாஹுவிடத்திலே கேட்டு கதற வேண்டும். உஸ்தாத் அவர்கள் சொன்னதை போல ஒவ்வொரு இடத்திலேயும் நம்முடைய துவா வெற்று வார்த்தைகளால் இல்லாமல் பெருமானாருடைய ரவுலாவிற்குள்ளே செல்லுகிற போதும் சரி, மற்ற இடங்களுக்கும் செல்லுகிற போதும் சரி, உலகத்தினுடைய உயர்ந்த
மனித புனிதர்களில் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கிய பெருமானாருடைய அந்த ரவுலாவிற்கு செல்கிறோம். ஹயாத்துன் நபி, பெருமானார் ஹயாத்தோடு இருக்கிறார்கள் என்கிற அந்த உயர்ந்த ஒழுக்க நெறிகளோடு உள்ளே சென்று ரவுலாவிலே தொழுவதும் அங்கே இபாதத்துகள் செய்வதும், அந்த இபாதத்துகளில் எந்த கவன பிசகுதல்களும் இல்லாமல், எந்த விதமான ஒரு கெட்ட சிந்தனைகளும் இல்லாமல், அந்த நல்ல தூய எண்ணத்தோடு ரவுலாவிலே நின்று நீங்கள் தொழுதால், இமாம் சுயூத்தி ரஹிமஹுமுல்லா அவர்கள் சொல்வதை போல ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு பல்வேறு அடையாளங்களை சொல்லித் தருகிற இமாம் சுயூத்தி அழகாக சொல்லித் தருவார்கள். நீங்கள் பெருமானாரை கனவில் கண்டால் உங்களுடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான பெரிய அடையாளம். அந்த அடையாளம் வேண்டுமானால் நீங்கள் ரவுலாவிலே மிகுந்த அந்த ஆசையோடு ஆர்வத்தோடு பெருமானாரின் மீது அதிக செலவாத்தோடு நீங்கள் ரவுலாவிற்கு சென்றால் அந்த உயர்ந்த நிலைகளை, பெருமானாரை கனவில் காணுகிற உயர்ந்த பாக்கியத்தை நம்மால் அடைய முடியும். இது ரவுலா. ரவுலாவிற்கு பக்கத்திலே இருக்கிற ஜன்னத்துல் பக்கி. நிறைய சொல்லலாம். 10,000 சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற உலகத்திலேயே உயர்ந்த மிக பரிசுத்தமான பூமி ஜன்னத்துல் பக்கி. அங்கே 10,000 சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் உங்களுக்கு சலாம் சொல்வதற்கான பல பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அவைகளையெல்லாம் கவனமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பெண்களுக்கு என்று சில நேரங்கள் மட்டும் குறிப்பாக்கப்பட்டிருக்கும், ஆண்களுக்கு அதிகமான நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த இடங்களிலெல்லாம் மிக கவனத்தோடு ஒவ்வொரு சஹாபாக்களுடைய வரலாற்றை அறிந்து கொண்டு அந்த கபரை கடக்குகிற போது 1000 சிந்தனைகள் நம்முடைய உள்ளத்தில் உதித்து கொண்டே இருக்கும். வரலாறு தெரியாமல் என்னதான் சென்றாலும் உஹது மலை பக்கத்திலே இருக்கிற உஹது மலை, வாகனத்தில் போகிற போது உஹது மலையினுடைய சிறப்பை குறித்து சொல்கிறோம். வாகனத்திலேயே உட்கார்ந்துட்டு சில ஹாஜிகள் சொல்லுவாங்க, ஓ மலை தெரியுது மலை தெரியுது, அடுத்த இடத்துக்கு போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. உஹது மலை எப்படிப்பட்ட மலை? பெருமானார் சொன்னார்கள், ஹாதா ஜபலும் மின் ஜிபாலில் ஜென்னா, சொர்க்கத்தினுடைய மலைகளில் ஒரு மலை உஹது மலை. உஹது மலையை நாம் நேசிக்கிறோம், உஹது மலை நம்மை நேசிக்கிறது. பெருமானாருடைய பிரியத்திற்குரிய மலை உஹது மலை. அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள், குறிப்பாக சையீது ஷுஹதா ஹஸ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, வரலாற்றை எல்லாம் தெரிந்தால்தான் அந்த இடத்திலே நின்று கொண்டு நமக்கு இஸ்லாமிய சிந்தனைகளும் இஸ்லாமிய கருத்துக்களும் நமக்கு வரும். ஹம்சா ரலியல்லாஹ் எப்படிப்பட்டவர்கள்? பத்ருனுடைய யுத்தத்தினுடைய கதாநாயகன் ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பத்ருனுடைய 313 சொற்ப சஹாபாக்களை வைத்து 1000க்கும் மேற்பட்ட குறைஷிகளுடைய கண்ணில் விரல் விட்டு ஆட்டியவர் ஹஜ்ரத் ஹம்சா. அவரை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்த, அதற்காக வேண்டி யுத்தம் செய்யப்பட்ட யுத்தம் தான் உஹது யுத்தம். வஹ்ஷியினுடைய கையில் விஷம் தேய்க்கப்பட்ட வாளை கையிலே கொடுத்து கொண்டு வஹ்ஷியை பார்த்து அவர்கள் குறைஷிகள் சொன்ன வார்த்தை, போர்க்களத்தினுடைய வரம்பை மீறி நீ என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ, விடுதலையாக வேண்டுமானால் வஹ்ஷியே, நீக்ரோவை சேர்ந்த வஹ்ஷி, அவரை பார்த்து குறைஷிகள் சொன்ன வார்த்தை, ஹம்சாவை கொல்ல வேண்டும், உன்னுடைய வாள் ஹம்சாவுடைய உடலை கிழிக்க வேண்டும், அப்படி கொன்றால் உன்னை நாங்கள் உரிமையாக்கி விடுகிறோம் என்றார்கள். போர்க்களம் நடைபெற்று கொண்டிருக்கிற போதே எதுவும் அறியாத வஹ்ஷி ஹம்சாவை மட்டுமே இலக்காக வைத்து போர்க்களத்தினுடைய நடுவில் வராமல் ஓரமாக வந்து நின்று கொண்டு, எப்போது ஹம்சா ஓய்வு எடுப்பாரோ அப்போது பாறைக்கு அருகில் ஹம்சா ஒதுங்கிய போது பின்னால் இருந்து வஹ்ஷி குத்தி ஹம்சா ரலியல்லாஹு பெருமானாருடைய சிறிய தந்தை உடல் வயிறு கிழிக்கப்பட்டு கொடூரமாக ஆக்கப்பட்டு கடைசியில் உடல் உறுப்புகள் தனித்தனியாக துண்டு துண்டாக ஆக்கப்பட்டது. ஒரு சாக்கு பையில் வைத்து ஹஜ்ரத் ஹம்சாவுடைய உடல் வைக்கப்பட்ட போது பெருமானார் சொன்ன வார்த்தை, இந்த உடலை யாருக்கும் காட்ட வேண்டாம் என்றார்கள்.
இந்த உடல் மறைக்கப்பட வேண்டும் என்றார்கள். பார்த்தால் யாரும் சகிக்க முடியாது என்றார்கள். அவ்வளவு கோரமாக இஸ்லாத்திற்காக ஷஹீதாக்கப்பட்ட சையீது ஷுஹதா ஹஸரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவுடைய கபரு உஹது மலையினுடைய அடிவாரத்திலே இருக்கிறது. பக்கத்திலேயே முஸாப் இப்னு உமைர், அதுக்கு பக்கத்திலேயே அப்துல்லா இப்னு ஜாஷ். வரலாறு தெரிந்து அந்த பூமியை நாம் பார்க்கிற போது நம்முடைய ஈமான் நமக்கு பிரகாசிக்கும், ஈமான் நமக்கு அதிகரிக்கும். அந்த அதிகரிக்கிற சூழல் தான் நமக்கு மதீனாவுக்கான ஜியாரத். பல இடங்கள் மதீனாவிலே பார்க்க வேண்டிய மஸ்ஜிதுல் குபா என்று பக்கத்திலே இருக்கிறது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமானார் மஸ்ஜிதுல் குபாவிற்கு செல்வார்கள். அங்கே 2 ரக்காத் தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ் தருகிறான். பக்கத்திலே யௌமுல் ஜும்ஆ என்ற ஒரு பள்ளி இருக்கிறது. அதற்கு பக்கத்திலே மஸ்ஜிதுல் கிப்லத்தைன் இருக்கிறது. ஹந்தக் நடந்த வரலாற்று சிறப்பு மிக்க யுத்தம் ஹந்தக்கினுடைய யுத்தம். இன்றைக்கு அந்த இடத்தை சபா மசாஜித் 7 பள்ளிவாசல்கள் என்று உங்களுக்கு வாகனத்திலேயே வைத்து சுட்டி காட்டுவார்கள். பார்க்க வேண்டிய வரலாற்று சிறப்பு மிக்க இஸ்லாத்தினுடைய ஒரு திருப்பு முனை ஏற்பட்ட யுத்தம் ஹந்தக்கினுடைய யுத்தம். அந்த யுத்தம் முடிந்த போதுதான் பெருமானார் சொன்னார்கள், இத்தோடு நாம் ஜெயித்து விட்டோம், இனி எந்த எதிரியும் இஸ்லாத்தை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஹந்தக்கினுடைய யுத்தத்திற்கு பிறகு அதற்கு அடுத்த யுத்தம் எல்லாம் பெருமானார் தானாக சென்று யுத்தம் செய்த வரலாறு. ஹந்தக் வரையிலும் பெருமானார் தற்காப்பு யுத்தம். ஒட்டுமொத்த குறைஷிகளும் பக்கத்தில் இருக்கிற அந்த யஹூதி நசராக்களும் எல்லோருமே பனு கத்துஃபானும் எல்லோருமே சேர்ந்து 12,000 பேர் சேர்ந்து 1400 முஸ்லிம்களை எதிர்க்க நின்ற இடம்தான் ஹந்தக்கினுடைய யுத்தம். அந்த யுத்தம் கடைசியில் எந்த யுத்தம் போரும் நடைபெறாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய பெரிய சூழ்ச்சி, அவர்களுக்குள்ளேயே சண்டையிட்டு கொண்டு எல்லோரும் தனித்தனியாக துண்டு துண்டாக ஆனார்கள். அதற்கு பிறகுதான் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி அசூர வளர்ச்சி என்பதை அந்த இடத்திலே போய் நின்று பார்த்தால்தான் ஹந்தக்கினுடைய வரலாறு நமக்கு தெரியும். அப்படி பார்க்க வேண்டிய பல இடங்கள் மதீனாவிலே இருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க அந்த இடங்களை நீங்கள் பார்க்க வேண்டும், அந்த இடங்களை கண்குளிர காண வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டது. கடைசியாக பெருமானார் சொன்ன அழகான வார்த்தை, மனிஸ்ததா மின்கும் ஐயமூத்த பில் மதீனா ஃபல்யமுத். யாருக்கேனும் மதீனாவில் மரணிக்கிற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர் மதீனாவில் மரணிக்கட்டும் என்றார்கள். மதீனாவிலே மரணிக்கிற பாக்கியம். அதனால் தான் எனக்கு முன்னால் பேசிய ஆசிரியர் பெருமக்கள் மாலிக் இமாமை பார்த்து, நீங்கள் அடுத்தடுத்து ஹஜ்ஜுக்கு வரக்கூடாதா என்று கேட்டபோது, இல்லை, மதீனா தான் எனக்கான சொர்க்கம், மதீனாவிலேயே இருந்து விடுகிறேன். எத்தனையோ சஹாபாக்கள் மதீனாவிலேயே தவம் கடந்தார்கள். மதீனாவிலே மரணிப்பது பெரிய பாக்கியம். எப்படி நோன்பு வைத்திருக்கிற போது மரணிப்பது பெரிய பாக்கியமோ, எஹ்ராமின் போது மரணிப்பது பெரிய பாக்கியமோ, அதே போல பெரும்பெரும் தொழுது கொண்டிருக்கிற போது, பாங்கு சொல்கிற போது, இது போன்ற நல்ல இடங்களில் மரணிப்பது பெரிய பாக்கியமோ, அந்த வரிசையில் மதீனா மரணிப்பது பெரிய பாக்கியம். அதனால்தான் சில நேரங்களிலே ஹஜ்ஜுக்கு வந்தபோது கூட சில பேருடைய உடல்நிலை சரியில்லாமல் ஆனது. குறிப்பாக கடந்த தடவை ஹஜ்ஜுக்கு வருகிற போது என்னுடைய தாயார் சரியாக நடத்தப்படுகிற இந்த பாடத்தை சரியாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் சரியாக அரஃபா மைதானத்தை முடித்துவிட்டு முஸ்தலிஃபாவிற்கு கிளம்பி கொண்டிருக்கிறோம். நம் இந்தியருக்கான, நமது தமிழ்நாட்டுக்கான அந்த முஸ்தலிஃபா பயணம் ட்ரெயினுடைய பயணம். ட்ரெயினுக்கு காத்து கொண்டிருக்கிற போது அதுவரையிலும் நன்றாக இருந்த என்னுடைய தாயார் கடைசி நேரத்தில் ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது, திடீரென்று சரிந்து மயக்கம் போட்டு விட்டார்கள். மயக்கம் போட்ட உடனேயே அடுத்து முஸ்தலிஃபாவிற்கு செல்ல வேண்டும், அடுத்தடுத்த அமல்கள் இருக்கிறது, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. என்னோடு கிட்டத்தட்ட 80 ஹாஜிகள் இருக்கிறார்கள். எல்லோரையும் ட்ரெயின் ஏற்றிவிட்டு தாயாரோடு இருந்தேன். அப்போது அல்லாஹ்விடத்திலே கேட்டேன், யா அல்லாஹ், என்னுடைய தாயாருக்கு இந்த புனிதமான இடத்தில் மரணம் என்று இருந்தால் யா அல்லாஹ் அதை நீ தந்துவிடு. அப்படிப்பட்ட ஒரு மரணம் ஒரு பாக்கியமான மரணம்.
அடுத்து முஸ்தலிஃபா, அடுத்து செல்ல வேண்டிய மிக முக்கியமான கடமை. யாரெல்லாம் நம்பி ஹாஜிகள், என்னோடு 80க்கும் மேற்பட்ட ஹாஜிகள் இருக்கிறார்கள். தாயார் உடல்நிலை சரிந்து விழ ஆம்புலன்ஸ் ஏற்றப்பட்டது. ஒரு மணி நேரம் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கடைசியாக ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்ட போது என்னுடைய தாயாரிடத்திலே ஆம்புலன்ஸிலே வைத்து கேட்டேன், முஸ்தலிஃபாவிற்கு வருகிறீர்களா அல்லது ஆம்புலன்ஸிலே போகலாமா என்று சொன்னபோது கொஞ்சம் உஷாரான என்னுடைய தாயார், இல்லை முஸ்தலிஃபாவுக்கு போகலாம் என்று சொன்ன அடுத்த வினாடி வேகமாக ஆம்புலன்ஸிலிருந்து கீழே இறக்கி வீல் சேரிலே வைத்து முடியாத நிலையிலேயும் எந்த மூச்சு பேச்சு இல்லாத நிலையிலேயும் வீல் சேரிலேயே தள்ளி கொண்டு முஸ்தலிஃபாவிற்கு வந்தோம். முஸ்தலிஃபா பரக்கத்தான பூமி. அந்த இடத்திலே வைத்து இரவு கேட்டோம், யா அல்லாஹ், என்னுடைய தாயார் நீ கைவிட்டு விடாதே, யா அல்லாஹ் அவர்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை தா, நல்ல முடிவை யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ தா. கேட்ட அடுத்த நாள் பழைய ஆரோக்கிய நிலைக்கு வந்து விட்டார்கள். ஒரு மாத்திரையோ ஒரு மருந்தோ எதுவுமே இல்லை. முஸ்தலிஃபா பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய உயர்ந்த இடம். உஸ்தாதுமார்கள் சொன்னதை போல, அலி உஸ்தாத் அவர்கள் சொன்னதை போல 15 இடம் துவாக்கள் கபூலாகப்படுகிற இடம் என்று சொன்னார்கள். முஸ்தலிஃபாவில் கண்கூடாக நாங்கள் அதை கண்டோம். எனவே வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடங்கள், இங்கே மரணிப்பது, குறிப்பாக மதீனாவில் மரணிப்பது பெரிய பாக்கியம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. புனிதமான ஹஜ் உம்ராவுக்கு செல்ல இருக்கிற நாம் நம்முடைய எண்ணங்களை சரியாக ஆக்கி கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த முறையான ஹஜ்ஜை நம்முடைய வாழ்விலே கொண்டு வர வேண்டும். கடைசியாக இறுதியாக உலமாக்களின் சார்பாக ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு எத்தனையோ வகுப்புகளை நடத்தி இருப்போம். நீங்கள் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வந்ததற்கு பின்னால் ஹாஜியாகவே வாழ வேண்டும் என்கிற நல்ல நீயத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எப்படி தொழுகையில் இன்ன பிற விஷயங்களில் கவனத்தோடு நீங்கள் இருந்தீர்களோ, பல பேரை நாம் சந்தித்ததுண்டு. ஹஜ்ஜுக்கு பின்னால் என்னுடைய வாழ்நாளில் நான் இதுவரையும் ஒரு தொழுகையை கூட நான் விட்டதில்லை. விட்டால் அடுத்த நேர தொழுகை, அந்த கலா தொழுகை தொழுது விட்டுதான் அடுத்த நேர தொழுகையை நான் தொழுதிருக்கிறேன். ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வந்ததற்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வியாபாரத்தில் ஹலாலை மேற்கொள்கிறேன். நான் சென்றதை போல என்னுடைய குடும்பத்தார்களையும் ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள் என்று நான் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று உங்களுடைய வாழ்வில் இந்த ஹஜ்ஜி மாற்றத்தை ஏற்படுத்தினால் அது கொள்ளப்பட்ட மக்பூலும் மப்ரூருமான ஹஜ்ஜாக கருதப்படும். அந்த நல்ல நிலைகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா மதீனாவின் சிறப்பு நிறைய இருக்கிறது. பெருமானாருடைய ரவுலாவிற்கு முன்னால் நின்று கொண்டு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூல் அல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீப் அல்லாஹ் என்று சலாம் சொல்லி அந்த சலாமிற்கு யா ரசூல் அல்லாஹ் எனக்கு நீங்கள் பதில் தாருங்கள் என்கிற வேண்டுகோளோடு, மிகுந்த அக்கறையோடு, நல்ல எண்ணத்தோடு, யா ரசூலுல்லாஹ் எனக்கு நீங்கள் பதில் சலாம் சொல்லுங்கள், யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய பதிலை நான் எதிர்பார்த்து இருக்கிறேன், எனக்கு ஹஜ் முடிந்து செல்வதற்கு முன் யா ரசூலுல்லாஹ் எனக்கு நீங்கள் பதில் சலாம் சொல்லுங்கள் என்கிற வேட்கையோடு மிகுந்த கவனத்தோடு இருந்து பெருமானாருடைய சலாமையும் பதில் சலாமையும் பெற்று தாயகம் திரும்புகிற நல்ல தௌஃபீக்கை நசீபை வல்லோன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஹஜ்ஜி, உம்ரா, மதீனா எல்லா ஜியாரத் எல்லா வகையிலேயும் அல்லாஹ் ஆரோக்கியத்தோடும் ஆஃபியத்தோடும் சலாமத்தோடும் சந்தோஷத்தோடு சென்று சந்தோஷத்தோடு தாயகம் திரும்புகிற நல்ல தௌஃபீக்கையும் நசீபையும் வல்லோன் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாய்ப்பளித்த மாநகர ஜமாத் உலமா சபைக்கு மீண்டும் ஒரு முறை சலாமை கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.